நம்ம லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு டைஸ் பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டைஸை 4 தடவை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அது த்ரோ பண்ணுறப்போ ஒரு பொசிஷனில் நமக்கு கிடைக்கிற இமேஜை வந்து நமக்கு 1 2 3 4 இமேஜ் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸ் ஆஃப் அ நம்பர் ஷோயிங் 2. 2க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபேஸ் இங்கே இருக்கும் இல்லையா, அதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எதை வச்சு? இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 2 3 4 இந்த 4 இமேஜஸை வச்சு. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ பட் பார்க்கலாம். டைஸில் என்னென்ன இருக்கும்? 1 2 3 4 5 6. இதில் நம்ம யாருக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்க போகிறோம்? 2க்கு ஆப்போசிட்டாக. ஸோ 2வை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 1 3 4 5 and 6. ஃபஸ்ட்டு இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இங்கே 2 இருக்குது. 2க்கு அட்ஜசண்ட்டாக தான் 3யும் 5யும் இருக்குது. ஸோ இங்கே ஒரே டைஸை தான் திரும்ப திரும்ப த்ரோ பண்ணுறாங்க. ஏன் டைஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2க்கு அட்ஜசண்ட்டாக 3யும் 5யும் இருக்கிறதுனால இது ஆப்போசிட்டாக வராது. ஸோ இப்போ 3 and 5 கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் இங்கே பார்க்கலாம். இங்கே 2க்கு அட்ஜசண்ட்டாக 1 and 3 வந்திருக்கு. அப்போ 1ம் 3யும் ஆப்போசிட்டில் வராது. ஸோ 3 ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அகெயின் இப்போ லாஸ்ட் டைஸில் தான் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ 2க்கு அட்ஜசண்ட்டாக 6ம் 5ம் வருது. ஸோ இதுவும் 2க்கு ஆப்போசிட்டாக வந்திருக்காது. ஸோ 5 ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு. 6. ஸோ அப்போ ரிமைனிங் யார் இருக்கா? 4 தான் இருக்குது. ஸோ 4க்கு ஆப்போசிட்டாக தான் 2 வரும். சரி, அதே இது இங்கேயும் பாருங்களேன். இங்கே 4 இருக்குது. 4க்கு அட்ஜசண்ட்டாக 3யும் 5 தான் இருக்குது. ஸோ 2 இல்லை. ஸோ இப்போது இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 2க்கு ஆப்போசிட்டாக 4 தான் இருக்குது. ஆப்ஷன் 4 இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் ஒரு ஆப்போசிட்டில் எது இருக்குன்றதை வச்சு ஒரு 4 2 3 இமேஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 2ன்ற ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டாக 4 தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த சம்.